தேவனுடைய அழைப்பிற்கும் தெரிந்து கொள்ளுதலுக்கும் விரோதமான சாத்தானின் தந்திரங்களை ஜெயிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் தேவ ஞானத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைய தினம் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொடுத்த ஞானத்தை குறித்து தியானிக்க போகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் தான், நல்லா கவனிங்க, நம்மளை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறவரே அவர்தான். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதற்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்டாரோ, அதற்கு ஈக்குவலாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிறது மாத்திரமல்ல, பரலோகத்தை சுதந்திரிக்கிறதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவரும் அவர்தான். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனமும் 5வது வசனமும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் நம்மை அந்த பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை நாம் உயிரோடு இருக்கும் பொழுது வந்தால், நம்மை அவருடைய வருகையிலே இயேசுவுக்கு சமமாக நம்மளை மறுரூபப்படுத்தி இயேசுவோடு கூட கொண்டு போய் சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51, 52 எழுதப்பட்டுள்ளது. அதே மாதிரி நாம் மரித்த பின்பு இயேசு கிறிஸ்து வந்துவிட்டால், மரித்த நம்மை உயிரோடு எழுப்பி இயேசுவோடு கூட சேர்க்கிறவரும் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 எழுதப்பட்டிருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எந்த அளவுக்கு நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க முக்கியமான பங்குள்ளவராக இருக்கிறாரோ, அவர்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவரை ஆயத்தப்படுத்தி தேவனோடு கூட கொண்டு போய் உட்கார வைத்திருக்கிறார். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 1வது அதிகாரம் 30வது 31வது வசனங்கள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. தேவதூதன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறான். 34, 35. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரியாள் மூலமாக பிறந்தாலும் அவர் மாமிசத்தில் உருவாக்கப்படவில்லை, பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டார். இந்த வசனத்தின்படி அவர் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்டார்.
அப்படி என்றால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நம்மளை கிறிஸ்துவை போல உருவாக்குகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். நல்லா தெரிஞ்சுக்கிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5 வாசித்தோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கோம் அவர் என்று சொல்லி வாசித்தோம். நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த ஞானத்தை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எந்த முறையில் எல்லாம் ஞானத்தை பெற்றார் என்று ஆரம்பித்திருக்கிறோம். அதில் ஒன்றுதான் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நல்ல கவனித்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானத்தில் விருத்தி அடைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஞானம் இன்க்ரீஸ் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு நம்முடைய ஞானத்தை மழுங்க வைக்கலாம் என்று சொல்லி பிசாசு தீவிரமாய் செயல்படுவார். அதனால இந்த பரிசுத்த ஆவியானவர் அந்த பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பார். முதலாவது அவர் நமக்குள் வாசமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று தானே சொன்னார். அதைத்தானே காலையில் பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் வாசமாய் இருக்கிறது ஒரு பொக்கிஷமாக இருந்தது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய செல்ல பிள்ளையாய் பரலோகத்திலே தேவனோடு கூட இருந்து கொண்டு இருந்தவர் தான். அதையெல்லாம் விட்டுட்டு தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்து மனுஷர் சாயலாகி வருகிறார். அப்படின்னா மனுஷ சாயலாக வந்த அவர் நம்மை போல அதே மாதிரி ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்லா கவனித்துக்கிறேன். அப்படி என்றால் எப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலம் எப்படியெல்லாம் ஞானத்தை பெறுகிறார், அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமாய் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நல்ல கர்த்தர் சொல்லுகிறார், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன். தேவனை பிரியப்படுத்துகிற பல காரியங்கள்ல ஒன்றுதான் ஞானம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். எவ்வளவுத்துக்கு எவ்வளவு நீ ஞானமாயிருக்கிற, நீ பல மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவான்னு நினைக்காதீங்க. நீ ஜெபிக்கிற ஜெபம் எந்த அளவு உனக்கு ஞானத்தை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானத்தை தேவன் எப்படியெல்லாம் கொடுத்தார் தெரியுமா? முதலாவது, அவரே அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இறங்கி வந்தாரே, தம்மையே தாழ்த்தி. அப்ப வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே கிறிஸ்துவின் சிந்தையே நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதை சொல்லிட்டு தான் 6வது வசனத்தில் இருந்து எப்படி தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி மனுஷர் சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தாழ்மையின் சிந்தையில ஞானம் இருக்கிறது.
மூன்றாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவருக்குள் சகல விதமான ஞானமும் கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் வெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். நல்ல கவனிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா கவனிக்க வேண்டும். இது தமிழில் ஞானமும் புத்தியும் என்று சொல்லப்பட்டிருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னாலும், உணர்வின் ஆவி என்று சொன்னாலும் அது புத்தியை குறிக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சல், ஆலோசனை கொடுக்கிறது. எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும், இந்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவு சகலத்தையும் அவர்கிட்ட கற்றுட்டு வந்து தான் அன்னைக்கு ஊழியம் செய்வார். ஒவ்வொரு நாளும் இந்த நாள் என்ன பிரசங்கம் பண்ணணும், இந்த நாள் எங்கெல்லாம் போகணும், இந்த நாள் யார் யாரை சந்திக்கணும், அவ்வளவுமே அவருடைய ஜெபத்தில் அவர் பெற்றுக்கிடுவார். அதனால தான் லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசித்தா, மலைக்கு மேலே போய் ராத்திரி முழுவதும் ஜெபித்து கொண்டு இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கோம். அப்போ அவருடைய ஒவ்வொரு ஜெபமும் தேவனிடத்தில் இருந்து எதையோ கற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபம். அப்போ நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய ஜெபம், do we have the edification in prayer? உன் ஜெபம் உன்னை பக்தி விருத்திக்குள்ள கொண்டு வந்திருக்குதா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் ஜெபிக்கிங்க, அதே மாதிரி ஜெபம் பண்ண மாதிரியே வந்துடுறீங்க. வந்தவொடனே 4 கத்துறீங்க, எல்லா ஜெபமும் போயிடுது. அதுதானே நடக்குது. நல்லா கவனிக்க வேண்டாம். நீ ஒரு தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டியா? வாட்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் யுவர் லைஃப் when you come out of the prayer? நீ அந்த ஜெபத்தில் இருந்து நீ வெளியே வரும்பொழுது உனக்குள்ள என்ன மாற்றம் இருக்கிறது? நீ என்னத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கர்த்தராகிய ஆண்டவர் கல்விமானின் நாவை தந்தருளினார். காலை தோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நல்ல கற்றுக்கொள்ளுகிறவன் போல ஒவ்வொரு நாளும் நீ தேவ சமூகத்துக்குள்ள போயிட்டியா? ஆண்டவர் உன்னை பேசித்தான் ஆக வேண்டாம். அதுதான் உனக்கு ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய உறவு. அந்த உறவுல கர்த்தர் உன்னோடு கூட இடைப்பட்டு ஆக வேண்டும். அவா காரியம், இவா காரியம், அவன் காரியம், இவன் காரியம் சொல்லி உன்னை வந்து உளறிட்டுலாம் இருக்க மாட்டாரு. உன் காரியத்தை தான் உன்னிடத்தில் சொல்லுவார். நீ என்ன பேச வேண்டும், நீ எப்படி பேச வேண்டும், உனக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் வேலை பார்க்கிற நேரத்தில் சாயந்தரம் வந்த உடனே காஃபி குடிச்சிட்டு பிரேயருக்கு போயிடுவேன். அன்னைக்கு நான் ஆஃபீஸில் எப்படி நடந்தங்கிறது சொல்லி கொடுப்பாரு. நல்லா கவனிக்க வேண்டும். பல நாள் நான் ஜெபம் பண்ணாமலே எந்திரிச்சிருக்கிறேன். ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவார். ஒரு நாள் அப்படிதான், நான் வேலைக்கு போகும் பொழுது லிஃப்டில் இருந்து இறங்கி போகிறேன். உள்ளே போகும் பொழுது ஒரு சகோதரன் மேலே எனக்கு ஒரு மனபாரம். அவன் கரெக்டாக எனக்கு எதுக்கு வர்றான், அவனை பார்க்காத மாதிரியே போயிட்டேன். நல்லா கவனிங்க.
உனக்கு கர்த்தரோடு கூட உறவு இருக்கா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? அவருடைய கண் உன்னை கவனித்து கொண்டே இருக்கும். நீ எப்படி நடக்கிற, எப்படி பேசுற, என்னென்ன காரியம் செய்கிற அவ்வளவு சொல்லும். நல்லா கவனிக்க வேணும். கர்த்தர் சொன்னார், அவன் எதுக்கு வந்த பொழுது ஏன் தலையை குறைஞ்சிட்டு போன? அவன் மேல கசப்பு. எழுந்துரு, நீ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டேன். நாளைக்கு போய் அவன்கிட்ட ஒப்புரவாயிட்டு என் சமூகத்துக்கு வா. அதான் சொல்லி கொடுப்பாரு. அவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியம் சொல்லி கொடுப்பாரு. நல்லா கவனிங்க. நீ தேவ சமூகத்தில் நீ இருக்கிறியா? உன் குடும்பம் எப்படி நடக்கணும் சொல்லி கொடுப்பாரு. நீ வாட்டுக்கு கோபப்பட்டு போய் அபிஷேகத்தில் நீ கோபப்பட்டு நீ விபச்சாரம் செஞ்சினா கூட அபிஷேகம் போகாது. அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி பரலோகத்துக்கு போயிருவேன்னு நினைச்சிடாத. அபிஷேகம் உனக்குள்ள இருக்க 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 நீ அதிகமாக கணக்கு கொடுக்க வேண்டி இருக்கும். அந்த அபிஷேகம் உனக்கு போதிச்சுத்தான் ஆக வேண்டும். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அந்த அபிஷேகம் உனக்கு போதிக்கலைனா உன் வாழ்க்கை சரியில்லைன்னு அர்த்தம். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் தவறு இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொரு காரியமும் அவர் சொல்லுகிறார். ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளக்கூடியது. எந்த நோக்கத்தில் வந்திருக்கிறான், எதற்காக இதை பேசுகிறான். ஆண்டவரே, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து. அதுதான் ஞானம், அதுதான் உணர்ந்து கொள்ளுகிற ஆவி, அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் அவர் புரிந்து கொள்ளுகிறாரு. நல்லா தெரிந்து நீர் எந்த வல்லமையினால இதை செய்கிறீரே கேட்கிறானுங்க. நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உள்ளதா மனுஷனால் உள்ளதா? தேவனால் கொடுத்ததுன்னா ஏன் விசுவாசிக்கலம்பாங்க? மனுஷனால் கொடுத்தா அவனுடைய ஞானஸ்தானம்லாம் இருக்கான், கல்லெறிஞ்சு கொண்டுருவான், எங்களுக்கு தெரியாது. அப்போ நானும் என்ன அதிகாரத்தினால் என்று சொல்ல மாட்டேன். இதே காரியத்தை நமக்கு என்ன சொல்வாரு? பன்னிக்கு முன்னால முத்துக்களை போடாத, பன்னிக்கு முன்னால முத்துக்களை போடாத. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்ல மாட்டாரு. அதுக்கு முன்னால கேள்வியை கேட்டுட்டு அந்த கேள்விக்கு அவங்க தெரியலன்னு சொன்ன உடனே நானும் சொல்லுறேன், அப்போலாஜெஸ்டிக் மெத்தட் ஆஃப் ஆன்சரிங். நல்லா கவனிங்க. கேள்வியை கேள்வியாலேயே மடக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட ஞானத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்திருக்கிறான்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இரண்டாவது, ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் கவுன்சில் அண்ட் மைட். நல்லா கவனிச்சுக்கிட வேணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த ஆவியானவர் ஒரு பலனை கொடுக்கிறார். மைட்னா பலன் அர்த்தம். இதே ஆவியானவர் யாருக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும் அந்த ஆலோசனையை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து கொண்டு செல்லுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்க வேண்டும், என்ன மாதிரி ஆலோசனை கொடுக்க வேண்டும். இவன் பாவியாச்சே, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா இவ யாருன்னு இவருக்கு தெரிஞ்சிருக்குமே
அப்போ அவனுக்கு எப்படிப்பட்ட ஆலோசனையை சொல்லுகிறாரு? ஒருத்தன் ஒரு 500 ரூபா கடன் வாங்குறான், இன்னொருத்தன் 50 ரூபா கடன் வாங்குறான், 2 பேருக்கும் மன்னிச்சிடுறான். யார் அவன் அதிக அன்பா இருப்பான்? அந்த 500 ரூபா வாங்கின அதிக அன்பா இருப்பான். எப்படிப்பட்ட அவனை புரிய வைக்கிறது ஐயவா செய்த அநேக பாவங்கள் ஏன் மன்னிக்கப்பட்டது? இவ அதிகமாய் அன்பு இருந்தாலே விலைக்கு சொல்லி கொடுக்கிறாரே, அதுதான் ஆலோசனையின் ஆவியானவர். நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக அறிவையும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். ஸ்பிரிட் ஆஃப் நாலேஜ் அண்ட் ஃபியர் ஆஃப் காட். நல்ல கவனிய, ஞானம், புத்தி, அறிவு சகலமும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிறோம். ஐயா, எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்புக்கு ஒரு பொக்கிஷமோ, அதே மாதிரி ஆவியானவரும் ஒரு பொக்கிஷம். நல்லா கவனிச்சு, நீ எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு மதிப்பு கொடுக்கிறாயோ, நீ எந்த அளவுக்கு நீ ஆவியானவருக்கு பயப்படுகிறாயோ, நீ எந்த அளவுக்கு ஆவியானவரை கனப்படுத்துகிறாயோ, அந்த அளவுக்கு ஆவியானவர் உன்னோடு கூட இடைபடுவார். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் உலாவிக் கொண்டிருப்பார். அவர் உனக்குள்ள உலாவுகிற நேரத்தில் அவருடைய சத்தத்தை நீ இருதயத்தில் கேட்க முடியும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சத்தத்தை நீ இருதயத்தில் கேட்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் அழைப்பிற்கு விரோதமான சாத்தானுடைய தந்திரங்களை எல்லாவற்றையும் இந்த ஞானத்தினால் தான் அவர் ஜெயிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். அப்படின்னா இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருந்ததுன்னா அது ஒரு ட்ரெஷர், அது ஒரு பொக்கிஷம். எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 6வது வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதலே அதனுடைய பொக்கிஷம். நல்ல கவனிங்க. எப்பொழுதுமே பூர்ண ரட்சிப்புன்னு சொல்ற, நீ எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பூர்ணம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். நல்ல ஆண்டவர் சொல்றாரு, be ye perfect as my Father in heaven is perfect. என் பரலோக பிதா பூர்ண சற்குணர். அவர் மாதிரியான ஒரு பூர்ணத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ உன்னுடைய ரட்சிப்பிலேயே அந்த பூர்ணத்தை அவர் எதிர்பார்ப்பார். அதே மாதிரி பரிசுத்தங்கிறது அறகுறையான பரிசுத்தம் கிடையாது. பரிசுத்தத்திலையும் ஒரு பூர்ணம் இருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாய் இருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தம் பூர்ணத்துக்குள்ளதான் இருக்கணும். நீ பரலோகத்துக்கு போகிறதற்கு தேவனுடைய அன்பு உனக்கு இருந்தாக வேண்டும். கிரைஸ்ட் லவ். அந்த அன்புமே பூர்ணத்துக்குள்ள வரலைன்னா
நீ நியாய தீர்ப்பில் அவருக்கு முன்னால போய் நிற்க முடியாது. 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எப்பொழுதுமே whether it is salvation, whether it is holiness, whether it is wisdom, whether it is the love of Christ, whatever it may be, God expects a perfection. ஆண்டவர் பூரணத்தை தான் எதிர்பார்ப்பார். அதனால ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு சிலுவை கல்லன மாதிரி உன் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே செத்து போயிட்டீங்கன்னா பரலோகத்துக்கு போயிடுவேன். 2 நாள் உயிரோடு இருந்தாலே கரப்பட்டுருவேன். இந்த பூர்ணத்துக்குள்ள உன்னை வழி நடத்துவார். இந்த பூர்ணத்துக்குள்ள வழி நடத்துகிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஞானத்தை நமக்குள்ள கொடுக்கறதுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை ஆவியானவர் இயேசுவுக்கு கொடுக்கிறாரா? உங்களுக்கும் எனக்கும் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அவர் தான் கொடுப்பாரு. வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். அந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும் உனக்கு இருந்ததுன்னா பிசாசு எவ்வளவு பெரிய கண்ணிய உனக்கு போட்டாலும் தப்பிச்சிருவ. The fear of God reveals, நல்ல கவனிங்க, the fear of God reveals the cunningness of Satan. The fear of God reveals the trap of Satan. இது பிசாசினுடைய தந்திரங்கிறதை உனக்குள்ள உணர வைக்கிறது, உனக்குள்ள தெரியப்படுத்துகிறது இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான். வாசிப்போம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். மரண கன்னிகளுக்கு தப்பலாம். உனக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கலாம். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்துருச்சுன்னா சின்ன பொய் சொல்ல முடியாது. ஒரு பொய் சொல்லிட்டு போயிட்டியா தூங்க முடியாது. பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. நீ பொய் சொல்லி பழகிட்டியா அது பாவமாவே தெரியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன்னை விட்டு போய்விடும். நீ அபிஷேகத்தில் நிறைஞ்சு உடனே ஆவியானவர் உனக்குள்ள ஆபரேஷன்ல இருக்காருன்னு நினைக்காத. Manifestations of the Holy Spirit, external is different, internal is different. எக்ஸ்டர்னல் எந்த நேரம் நீ தப்பு செஞ்சாலும் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கும். ஆனா சின்ன தப்பு செஞ்சாலும் இன்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 22வது வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். நல்ல கவனி. Manifestations of the Holy Spirit externally. தீர்க்க தரிசனம் வரும், அற்புதம் நடக்கும், பிசாசு ஓடும். அப்படி எக்ஸ்டர்னலா நடந்த உடனே நீ பரலோகத்துக்கு போயிட மாட்டாய். வாசிப்போம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்னை விட்டு அக்கிரம செய்கைக்காரன் தீர்க்க தரிசனம் சொன்னவன்.
பிசாசு விரட்டினவன், அற்புதம் செய்தவன். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். இன்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். இன்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் சொன்னா அது நின்றும். அதுக்கப்புறம் சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. என்னாகமம் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனம். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். கர்த்தர் அதை கேட்டார். 3வது வசனம். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். யாருங்க அவன்? சாந்த பூமியில் உள்ள சகல மனுஷர்லையா? 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். வாசிப்போம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க முக்கியமான பகுதி அதுதான். இந்த பேசேஜிலேயே முக்கியமான பகுதி இதுதான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனதென்ன என்றார். பயம் போயிடுச்சு. இன்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன் செயல்படாது. நீ செஞ்சது தப்புன்னு உனக்கு தெரியும். அவருக்கு பயப்படுற பயம் போய்விட்டது. பரிசுத்தவான பேசிடாதீங்க ஐயா. கிருபை உன்னை விட்டு எடுக்கப்பட்டுரும். பயம் இல்லாமல் போனது என்ன? சொல்லிக் கொடுக்கலையா? அவ தீர்க்கதரிசி. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு பேசினது இல்லையோ? அது மேட்டிமையான வார்த்தை. அதோடு அவ சாப்டரே க்ளோஸ். நல்லா கவனிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள செய்யக்கூடிய கிரியை தான் முக்கியம். நீ எதுல தவறுற சொல்லிக் கொடுப்பார். தூக்கம் வராதுங்க. பாவத்தை செஞ்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்யாம சிரிக்கிறவங்களை பார்க்கலாம். ஏன் சிரிக்கிறாங்க? நடிக்கிறாங்க நினைச்சீங்களா? இல்ல, அவங்க செய்தது தப்புங்கிறத சொல்லக்கூடிய ஆவியானவருடைய இன்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஸ்டாப் ஆயிருச்சு. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் ஆவியானவர் ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்குள்ள இருந்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. அதனால் மரண கன்னிகளுக்கு நீங்களாகலாம். மரண கன்னினா என்ன? எதுல உன்னை டிராப் போடலாம், எதுல நீ பரலோகத்தை சுதந்திரிக்க விடாம ஆக்கலாம், எதுல உன்னை பரலோகத்துக்கு போக விடாம நிறுத்தலாங்கிற அறிந்த பெரிய தந்திரவாதி அவன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரு. அவன் கூட இருந்துட்டாருனாலே ஞானம் இருக்கான். கர்த்தர் அவன் கூட இருந்துட்டாருன்னா ஞானம் இருக்கான். பிசாசின் தந்திரம், டிராப், மரண கண்ணி என்னது? 7வது வசனத்தில் இருந்து. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். இது மரண கண்ணி. இது
அவனை நாசமாக்குறது, அவன் வாழ்க்கையை டோட்டலா நாசமாக்குறது. நல்லா கவனிங்க, டோட்டலா அவன் வாழ்க்கையை நாசமாக்குறது. அவன் மீது வைத்த தரிசனமும் நிறைவேறாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா இது சாத்தானின் தந்திரத்துல ஒண்ணுங்கிறது அறிகிறது ஞானம். அந்த ஞானம் எப்போ உனக்கு கொடுக்கப்படும்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் மட்டும்தான் அந்த ஞானம் கொடுக்கப்படும். ஐயா, பல விதத்துல அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா மரண கண்ணிக்கு தப்புவிக்க கூடிய ஞானம்னு சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தால் மட்டும்தான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அவருக்கு பயப்படுற பயம் இருந்தால் அந்த ஞானம் இருக்கும். இப்ப 8வது வசனம், அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்பித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க இந்த 2 வசனத்தினுடைய முக்கியத்துவம் அதுதான். இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இத்தனை பெரிய பொல்லாங்கு அவர் எல்லாத்தையும் என் கையில கொடுத்துட்டாரு. இப்படி இருக்கிற என் எஜமானுக்கு விரோதமா நான் பாவம் செய்யறது எப்படி நம்ம சொல்லவில்லை. நல்லா கவனிக்க வேண்டும். இப்படி இருக்க என் எஜமானுக்கு விரோதமாய் பாவம் செய்ய அவன் எஜமானை சந்தோஷப்படுத்துறான் அர்த்தம். இப்படி இருக்க இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறது எப்படி சொன்னானே, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மரண கன்னிகளுக்கு தப்பலாம். வாசிப்போம். அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டு வந்தும், நித்தம் அது ஒரு ஆவி. The spirit of fornication or the spirit of adultery, டேஞ்சரான ஆவி. அது ஒருத்தர் ஆக்கிரமிச்சிருச்சுன்னா காலி பண்ணாம விடவே விடாது. அம்னோனை ஆக்கிரமிச்சிருந்தது. பொய்யின் ஆவி ஆக்கிரமிக்கிறது உண்டு, விபச்சார ஆவி ஆக்கிரமிக்கிறதுல உண்டு. அது ஆக்கிரமிச்சிருச்சுன்னா அந்த பாவத்தை செய்யாம விட்டவே விடாது. அதை புரிஞ்சுக்கிட்டாவ இவ விடமாட்டா. 11வது வசனம். இப்படி இருக்கும் போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அதுதான் மரண கண்ணிக்கு தப்பிக்கிறது. பேக்கலாண்டு மாதிரி அங்கே நின்னா குழிய தோண்டி உள்ள புதைச்சு அவளும் சேர்ந்து மூடிக்கிடுவான். நல்லா கவனிக்கிறீங்களா? புத்திசாலி ஏன் ஓடுறான்? அவ விடமாட்டான்னு தெரியும். அவ விடமாட்டா. அடிச்சாலும் மிதிச்சாலும் சரி, அவ அதுல மாட்டிட்டான். இவனுக்கு தான் கண்ணி. அது இவன் மீது வைத்த தரிசனம், இவன் மீது வைத்த அழைப்பு, இவன் மீது தேவன் தெரிந்துகள் அத்தனைக்கும் விரோதமான ஒரு பாவத்துக்குள்ள ஒரு மரண கண்ணி. இது மரண கண்ணி. அந்த மரண கண்ணி போட்டு வச்சிருக்கிறான். அதுக்கு தான் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா தப்பிக்கலாம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனம். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். நல்லா கவனிக்க வேண்டும்.
இந்த அபிஷேகம் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை உனக்கு கொடுக்கும். இந்த அபிஷேகம் ஞானத்தையும் புத்தியையும் உனக்கு கொடுக்கும். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் கொடுக்கும். ஆலோசனையும் பலனையும் கொடுக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும் உனக்குள்ள இருந்துருச்சுன்னா பிசாசு என்ன தந்திரம் பண்ணாலும் அந்த அபிஷேகம் உனக்கு தெரியப்படுத்திடும். சின்ன பொய் கூட ஒன்று சொல்லக்கூடாது. அதற்கு இந்த அபிஷேகம் வேணும். அல்லேலூயா.